நான் நல்லா இருக்கேன். ஓகே, நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் என்ன வித்தியாசம்? நடிகரா இருக்கும்போது அவருக்கு நிறைய ரசிகரா இருந்தாங்க. சரிங்க. முதலமைச்சரா இருக்கும்போது அவருக்கு வந்து நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. ரசிகரா வந்து நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அப்ப வந்து நடிகரா இருக்கிறவங்க ரசிகரா இருந்தவங்க வந்து நிறைய ஓட்டு போட்டுருக்காங்க. சரி சரி. இப்ப விஜய்க்கு வந்து பவர் அதிகமாயிட்டே போதா? ஆமா, கண்டிப்பா. என்ன காரணத்துல சொல்றீங்க? இப்ப அவர் பண்றது இப்ப சொசைட்டில நடக்கிற வித்தியாசம் அப்புறம் மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கு நிறைய பவர் அதிகமா இருக்கு. சரி, நீங்க இப்படி சொல்றீங்க. எதிர்கட்சிகள் தொடர்ந்து வந்து விஜய் மேல குற்றச்சாட்டு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ 75 வருஷமா ஆண்ட கட்சி அது. அதனால வந்து விஜய் புதுசா ஒருத்தர் உள்ள வந்திருக்காருன்னா வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம முன்னாடி இந்த இடத்துல இப்ப அவர் வந்திருக்காரு, அவங்களால தாங்க முடியலன்றீங்க. அதுதான் காரணம். சோ விஜய் கரெக்டா தான் இருக்காரு. ஆமா, விஜய் கரெக்டா. ஓகே, இந்த விஜய் இந்த 40 நாள் ஆட்சியில எந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? சே நோ டு ட்ரக்ஸ். சே நோ டு ட்ரக்ஸ். ஓகே, சோ வெள்ளிக்கிழமை அதுவுமா அவர் வந்து நல்ல டிஷர்ட் போட்டு ஓடுறாரு, நடக்கிறாரு. இந்த மாதிரி முதலமைச்சர் நம்ம பார்த்ததே இல்லை, கரெக்டா? ஓகே, சே நோ டு ட்ரக்ஸ்ன்றது மக்களுக்கு புரிய வருதா? விஜயோடைய செய்யற விஷயங்கள்லாம் மக்களை ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏத்துக்கிறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாரு? மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏன்டா விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு ஃபீல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவரு எப்படி சொல்றது, இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்னா அப்படிதான் பேசுவாங்க. அது வந்து இயற்கை. ஆமா, இயற்கை. அதாவது கல் எரிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. சரி, விஜய் மேல ஏன் இவ்வளவு வன்மம்? நிறைய பேர் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சமூக வலைதளங்கள் வீடியோ பாக்குறீங்கல்ல? ஏன் விஜயை பத்தி நிறைய அவங்களுடைய பர்சனல் லைஃப், த்ரிஷா அவங்களோட தோழியை பத்தி என்னென்னமோ பேசுறாங்க. அது அவங்க எப்படி சொல்றது, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். இப்போ காலகட்டத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்ற அது அவருடைய பர்சனல் லைஃப் தானே, எனக்கு ஒன்றும் புரியல. பர்சனல் லைஃப்க்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமும் இல்லை. ஆனா அது இப்போ தப்பா காட்டணும்னு நினைச்சாங்கன்னா தப்பா காட்டிட்டே தான் இருக்கும். ஸோ இவங்க தான் அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ.